நான் செய்ய போகிறது பச்சை பயிறு இனிப்பு சுண்டல். இது வந்து நல்லா வறுத்துட்டு நான் ஒரு 4 hours வந்து சோக் பண்ணி வச்சுருக்கேன். ஏலக்காய் வந்து ஒரு 4 ஏலக்காய் எடுத்திருக்கேன். அதை வந்து அதாவது பவுடர் ஃபார்மில் இருக்குது, பவுடர் பண்ணி வச்சுருக்கேன். அதாவது 200 grams வந்து பச்சை பயிருக்கு வந்து நான் வந்து 100 grams வந்து வெல்லம் எடுத்திருக்கேன். அதாவது நல்லா கொதிக்க வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம வடிகட்டி திருப்பி பாகுபதத்தில் காய்ச்சிக்கலாம். இதுக்கு வந்து தேங்காய் வந்து 1/4 மூடி எடுத்திருக்கேன். ஃபஸ்ட்டு வந்து நம்ம இதையே பச்சை பயிரை வந்து நல்லா வேக வச்சுக்கலாம். அதாவது இனிப்பு சுண்டலுக்கு வந்து கொஞ்சம் மலர வேக வைக்கணும். இதுக்கு வந்து என்னென்னா உப்பு எதுவுமே போட வேண்டாம். நீங்கள் வந்து குக்கரில் வந்து ஒரு விசில் விட்டாலும் சரி, அப்படி இல்லைனா நம்ம நல்லா வேகிற வரைக்கும் ஒரு 10 minutes வந்து நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு ஹை ஃப்ளேமில், அதுக்கப்புறம் ஒரு 5 minutes வந்து லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நம்ம நல்லா வேக வச்சுக்கலாம். இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். நான் ஒரு பாத்திரம் வச்சுருக்கேன். ஃபஸ்ட்டு வந்து நம்ம இது வேக வச்சிடலாம். இது வந்து ஒரு 10 minutes வந்து நம்ம நல்லா மலர வேக வச்சு எடுத்து வச்சுக்கலாம். அதே மாதிரி வெல்லத்தை வந்து நான் வந்து ஃபஸ்ட்டு வந்து தண்ணி ஒரு 1/2 tumbler ஊற்றிட்டு நல்லா கரைச்சதுக்கப்புறம் வடிகட்டிட்டு திருப்பி நான் பாகுபதத்தில் காய்ச்சி போகிறேன். இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். 8 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ செக் பண்ணி பார்த்தீங்கன்னா நல்லா வெந்திருக்கு. இன்னும் ஒரு 2 நிமிஷம் விட்டோன்னா நல்லா மலர வெந்துடும். ஒரு 2 minutesக்கு அப்புறம் நம்ம ஆஃப் பண்ணிக்கலாம். நான் ஒரு கடாய் வச்சுட்டேன். கடாய் நல்லா காஞ்சிட்ருக்கு. இதில் வந்து 1 tablespoon நெய் விட்டுக்கலாம். நெய் நல்லா உருகுனதுக்கப்புறம் நம்ம தேங்காயும் போட்டு நல்லா லைட்டாக வதக்கிக்கலாம். அதாவது அந்த ஈரப்பதம் போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம். நல்லா வதக்கிடுங்க. இது கூட ஏலக்காய் தூள் இதையும் நம்ம நல்லா வதக்கிக்கலாம். நல்லா வாசமாக இருக்கும். இப்போ நம்ம தனியாக எடுத்து பிளேட்டில் வச்சுக்கலாம். இப்போ நம்ம ஆல்ரெடி வெல்லம் வந்து காய்ச்சி வச்சுருக்கோம். இதை வந்து ஆட் பண்ணிக்கோங்க. இது நல்லா கொதிக்கணும். அதுக்கப்புறம் நம்ம வந்து பாசிப்பருப்பு ஆல்ரெடி வந்து வேக வச்சு எடுத்து வச்சுருக்கிறத ஆட் பண்ணிக்கலாம். இது ஒரு 5 minutes வந்து நல்லா கொதிக்கட்டும். வெல்லம் நல்லா கொதிச்சிட்ருக்கு. இப்போ வந்து நம்ம ஆல்ரெடி வேக வச்சுருக்கிறத பாசிப்பருப்பையும் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா இந்த வெல்லத்துலேயே நல்லா மிக்ஸ் ஆகி நல்லா ஊறி நல்லா வத்திடும். அந்த ஸ்வீட் எல்லாமே நல்லா இறங்கிடும். அப்போ என்னென்னா டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும் பாசிப்பருப்புக்கு. இது வந்து ஒரு 5 minutes வந்து நல்லா வேகட்டும். 5 minutes ஆகிடுச்சு. இப்போ பார்த்தோன்னா இந்த வெல்லம் வந்து நல்லா வத்தி இருக்கும். கொஞ்சம் மட்டும் இந்த ஈரப்பதம் இருக்கும். நம்ம ஆல்ரெடி நல்லா வறுத்து வச்சுருக்கிற தேங்காய் ஏலக்காய் இது ரெண்டையுமே மிக்ஸ் பண்ணிக்கலாம். தேங்காய் ஒரு சிலருக்கு நிறையா இருந்தாலும் பிடிக்கும். நீங்கள் தேவைன்னா நீங்கள் ஜாஸ்தி கூட ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நவராத்திரிக்கு இனிப்பு சுண்டல் ரெடி ஆகிடுச்சு. இப்போ ஆஃப் பண்ணிக்கலாம். சுவையான பச்சை பயிறு இனிப்பு சுண்டல் ரெடி. பச்சை பயிறு இனிப்பு சுண்டல் வந்து நவராத்திரி ஸ்பெஷல். நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுடைய கமெண்ட்ஸ் எனக்கு சொல்லுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்கிட்டையும் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.